Hi friends, இன்னைக்கு நாம பீனட் பட்டர் பிளான் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நம்ம பீனட் பட்டர் பிளான். பீனட் அப்படின்னு எதனால பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய் வந்து சாப்பிடும்போது ஒரு கிரவுண்ட்நட்டோட டேஸ்ட் இருக்கும். அதனால இதுக்கு பீனட் ஒன்றும். இந்த காய் வந்து பழுத்ததுக்கு அப்புறமா இதோட தோல் பகுதி இந்த ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும். இது பழுத்ததுக்கு அப்புறமா அந்த ரெட்டிஷாக இருக்கிற ஃப்ளஷ் வந்து ரொம்ப பிசுபிசுப்பு தன்மை உள்ளது. அதனால் இதுக்கு வந்து அந்த ஒரு பட்டர் கூட அதுக்கு வந்து சேர்த்து சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து பீனட் பட்டர் அப்படின்னு சொல்கிறது. இந்த பிளான்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட்லி வந்து நாகர்கோயில் இங்கே கேரளாலெலாம் நீங்கள் நல்லா மோஸ்ட்லி நீங்கள் பார்க்க முடியும் இந்த பீனட் பட்டர் பிளான்ட். இந்த பிளான்ட்டில் வந்து பிளான்டோட லீவ்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது காஃபி பிளான்டோட லீவ்ஸ் மாதிரி இருக்கும், சேமாக இருக்கும். இந்த பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து வீடுகளில் வளர்க்க முடியும். ரொம்ப இடம் தேவைப்படும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. கொஞ்சம் பிளேஸ் இருந்தாலே இதை வந்து ஈஸியாக வளர்க்கலாம். மாடி தோட்டத்திலே நம்ம ஈஸியாக வளர்க்க முடியும் இந்த பிளான்ட். இந்த பிளான்ட்டுக்கு வந்து உரங்கள் வந்து நார்மல் வெஜிடபிள் வேஸ்ட் இந்த மாதிரி போட்டாலே போதுமானது. இது நார்மலாக இங்கே தான் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேசஸ் எதுவுமே கிடையாது. நார்மலாக எங்கே வேணுனாலும் இதை வந்து நம்மளால் க்ரோ பண்ணிக்க முடியும். கொஞ்சம் மண் இருந்தாலே போதும். நம்ம மாடி தோட்டத்தில் கூட இதை வந்து நம்ம போடலாம். நம்ம நல்ல விளைச்சலை பார்க்க முடியும். இந்த பிளான்ட்டை நடவு செஞ்ச 8வது மாதத்துலேருந்து நீங்கள் பூக்கள் பார்க்கலாம். இந்த பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லோயிஷ் கலர் பெட்டல்ஸ் வித் அந்த மிடில் வந்து ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்கும். நடுப்பகுதியில் வந்து அந்த க்ரீன் கலர் வராத ஃப்ளாரில் வந்து நீங்கள் காய்களை வந்து பார்க்க முடியாது. அது வந்து பூக்கள் வந்து ஒரு 2 டேஸ்லேயே அது வந்து கீழே விழுந்து போயிடும். மகரந்த சேர்க்கை இல்லை அப்படின்னா இந்த ஃப்ளார்ஸ் வந்து ஒரு 2 டேஸ்லேயே வந்து கீழே உதிர்ந்துடும். இதோட காய்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். அப்புறமா இது ஒரு 10 to 15 டேஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டார்க் ஆரஞ்சு கலர் ஷேடில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பல்கியாக டார்க் ஆரஞ்சு கலர் வந்ததுமே இதை வந்து பறித்து வைக்கணும். பறித்து வச்சு ஒரு 2வது நாள்லேருந்து இது பழுத்துரும். இந்த 2வது நாள்லேயே பழுத்த உடனே நம்ம வந்து அதை சாப்பிட்றணும். அப்படியே நீங்கள் மரத்தில் பழுக்கிறதுக்கு விட்டீங்கன்னு சொன்னால் ஏர்லி மார்னிங்ஸ் வந்து குருவி அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பறவைகள் எல்லாம் வந்து இதை வந்து சாப்பிட்றோம். நம்ம பறித்து வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப பெஸ்ட்டு. இந்த பழத்தை எப்படி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, இந்த நார்மலாக இந்த காய்களை பறித்து அந்த ஃப்ளஷ் பார்ட்டும் அந்த விதையுமே வந்து சேர்த்து நம்ம கடித்து சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோட காய்கள் வந்து நம்ம நடணும் அப்படின்னு சொன்னால் இதோட விதைகளே நமக்கு போதும். ஈஸியாக நம்மளால் ஒரு செடியை அதை வந்து மாற்ற முடியும். இதை நீங்கள் மாம்பழத்துக்கு கூட நீங்கள் ஜூஸ் போடும்போது இதோட ஃப்ளஷ் பார்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அதோட டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபி. இதோட மெடிசினல் யூசஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இது கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ், இருதய நோய் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் கூட தாராளமாக இந்த ஃபுட்டு சாப்பிடலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ஒரு குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. We spent our days on the coast of something beautiful. We got pulled into the tide of something real. Somehow I lost you on the way. I assumed you left me behind. Lifeless days and sleepless nights, so tired of it. I can't get you off my mind, can't forget it. Now I know what I've got to do is find my way back to you. Why did it take you so long? Hey, while I was dancing on my own. Hey, and now my prayers been answered in my darkest time. 'Cause now I found you. Waiting on the day you would come back to me, hoping that I didn't burn a bridge I couldn't see. And now that you're by my side,